தமிழ்நாட்டிற்கு வருகை தந்துள்ள அமித்ஷாவை தாங்கள் வரவேற்பதற்காக கூறியுள்ள பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மக்களுக்கான நலத்திட்டங்களை சூழ்ச்சி செய்து தடுக்க நினைத்தாலும் அதனை முறியடித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மக்களுக்கான பணிகளை செய்வார் எனவும், தங்களுக்கு தேர்தல் பயம் கிடையாது, எதிரணியினருக்குத்தான் தேர்தல் பயம் உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உடனடியாக இன்னும் அடுத்த 2 மாதத்துக்கு அவங்களுக்கு வர வேண்டிய உரிமை தொகை அவன் நிறுத்தணும்னு முடிவு பண்ணானா, நீ 1000 ரூபா நிறுத்தினா நான் 5000 ரூபாயா கொடுப்பேன் என்னுடைய மக்களுக்கு அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த பயம் அப்படிங்கிறது இப்போ அவங்களுக்கு தான் அந்த பயம் வந்துருச்சு. அது தேர்தல் வந்ததுக்கு அப்புறமேட்டு அதடா எல்லாமே போச்சேடா அப்படிங்கிற மாதிரி பயப்படுறாங்க. பட் எங்களை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் என்னவோ அதை தொடர்ந்து அது சூழ்ச்சி செய்து அதை யார் நிறுத்த நினைத்தாலும் சரி, அதையெல்லாம் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முறியடித்து மக்களுக்கான அந்த பணியை கண்டிப்பாக செய்வார். இப்போ அமித்ஷா தமிழகம் வந்து எல்லாம் வந்து இல்லைங்க, அவங்க அடிக்கடி வரணும் தான் நாங்களும் சொல்கிறோம். தமிழ்நாட்டு முதலமைச்சரும் நம்ம துணை முதலமைச்சர் அடிக்கடி சொல்கிறது என்ன, நீங்கள் அடிக்கடி வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் வந்து எம்பி சீட்டில் 39 தான் ஜெயித்தோம். நீங்கள் அடிக்கடி வந்தீங்க, இப்போ 40க்கு 40 நாங்கள் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் அதே மாதிரி நீங்கள் வந்துட்டே போங்க. நாங்கள் ஏற்கனவே நாங்கள் வெற்றி பெற்றதை காட்டும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னது மாதிரி 200 கடந்து நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை மட்டும் தெரியும்.